ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங். கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டிலே செஞ்சால் இன்னும் சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமா? இந்த சீக்ரெட் மெத்தடை மிஸ் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நார்மலான மில்க்கை விட ஃபுல் க்ரீம் மில்கில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு பன்னீரோட குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் க்ரீம் மில்க்கை தண்ணி சேர்க்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறோன்னா, பால் திரிய ஆரம்பித்து கட்டி விழும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிடுறோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் தயிரை நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கலாம். நம்ம தயிருக்கு பதில் லெமன் ஆர் வினிகர் கூட சேர்க்கலாம். லெமன் சேர்க்கும்போது லைட்டாக புளிப்பு ஸ்மெல் வரும். பட் நம்ம தயிர் சேர்த்து பண்ணும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக பன்னீர் கிடைக்கும். ஸோ தயிரை நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டைமில் நமக்கு பால் திரிய ஆரம்பிக்கும். ஸோ அடி பிடிக்கக்கூடாது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த டைமில் எனக்கு பார்த்தாலே தெரியுது தண்ணி தனியாக பால் தனியாக நமக்கு திரிஞ்சு வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் பண்ணுற மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரை கையிலே நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. நல்லா அழுத்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு ஒரு நல்ல வெயிட்டை இதுக்கு மேலே வைங்க. அந்த வெயிட் கொடுக்குற ப்ரெஷர்னால் நமக்கு பன்னீர் சூப்பராக செட் ஆகிரும். ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுருந்தா போதும். இல்லைனா நான் 1 ஹவரில் எடுத்துகிட்டு நீங்கள் 1 ஹவரில் எடுத்துடலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா கிளாத் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் வெயிட் வச்சுருக்கேன். டைம் இல்லை, நான் 1 ஹவரில் எடுத்துட்டேங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிங்கன்னா சூப்பராக பன்னீர் செட் ஆகிரும். பாருங்கள், 1 ஹவரில் எடுத்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நல்ல பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஷாப்பில் போய் வாங்கினா 200 கிராம்ஸ் பன்னீர் 100 ரூபீஸ்க்கு மேலே வருதுங்க. வெறும் 78 ரூபீஸில் 1 லிட்டர் மில்கில் நமக்கு 250+ கிராம்ஸ் நமக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இந்த பன்னீர் பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல. இதே மாதிரி ஈஸியான டேஸ்டி ரெசிபிஸ் வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சூப்பர் ரெசிபிஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.